பிரிவினைவாத மற்றும் வெளிநாட்டு சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தைவானை சுற்றி கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்துவதற்காக விமானப்படை, கடற்படை மற்றும் ஏவுகணை படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக சீன ராணுவம் தெரிவித்துள்ளது. சீனாவின் இத்தகைய அறிவிப்பால் கிழக்கு ஆசிய பகுதியில் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இது பற்றி விளக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. ஜஸ்டிஸ் மிஷன் 2025 அப்படின்னு வருடத்தின் இறுதியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சீனா. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். சீனாவை பொறுத்தவரையில் சீனா தைவான் எங்களுக்கு சொந்தம், எங்களுடைய நாட்டின் ஒரு பகுதின்னு சொல்லுது. தைவான் நாங்கள் ஒரு சுதந்திர தேசம், உலகப்போருக்கு பின்பு நாங்கள் அப்படிதான் இருக்கோம் அப்படின்றாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை வர்றப்போ தன்னுடைய அது ஒரு தீவு, அந்த தீவை சுற்றிலும் தன்னுடைய விமானங்களையும் தன்னுடைய கப்பல்களையும் அனுப்பி அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது சீனா. அப்போ சீனா ஒரு நாட்டை மிரட்டுதுன்னா அந்த நாட்டுக்கு யார் நண்பனாக இருப்பா? அந்த நாட்டுக்கு நண்பனாக அமெரிக்கா இருக்கிறது. இப்போ பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தைவானுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான 8 ஒப்பந்தங்களை, ஆயுதங்களை கொடுப்பதற்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக 20 நிறுவனங்கள் சீனாவுக்கு ஆயுதங்களை கொடுக்க இருக்காங்க. மிட்ரேஞ்ச் மிசைல் உட்பட பல ஆயுதங்களை கொடுக்க போகிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த பிரிவினையை தூண்டக்கூடியவர்களுக்கு எதிராக நாங்கள் இந்த முற்றுகை இல்லாமல் இது ஆயுத பயிற்சி, போர் பயிற்சி அப்படின்றாங்க. கடலில் தைவானை சுற்றி தங்களுடைய விமானங்களை, தங்களுடைய கப்பல் படையை, இன்னொன்று ஏவுகணை படையை இதெல்லாம் நிலைநிறுத்தி தைவானை அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது சீனா அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இதனால் கிழக்கு ஆசிய பகுதிகளில் ஒரு பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயம் பதிவு செய்யப்படுது. தென் சீன கடலில் இப்போது ஒட்டுமொத்தமாக சீனாவுடைய போர்க்கப்பல்கள் சூழ்ந்திருக்கிறது. இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். இது ஒரு போர் பயிற்சியின் மட்டும் இல்லாமல் முழு நேர போராக மாறுமான்ற கேள்வியும் இருக்கிறது. இதே மாதிரி தான் உக்ரைன் போரும் தொடங்கியது. அங்கே அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ஆதரவு தெரிவித்ததற்காக ரஷ்யா தாங்கள் ஒரு இராணுவ நடவடிக்கை அப்படின்னு உள்ள அது போராக மாறியது. இப்போது சீனாவும் அதை செய்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போ சீனா தைவான் மேல் ஆதிக்கம் செலுத்தினா நாங்கள் வருவோம் அப்படின்னு ஜப்பான் சொல்ல, ஜப்பானை குறிப்பிடாமல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இப்போது சீனா. ஏன்னா அவங்க ஜப்பானை பகைத்து கொள்ள தயாராக இல்லை அப்படின்றதும் செய்தியாக இருக்கிறது. இப்போது இந்த விவகாரத்தை அமெரிக்கா கவனித்து வருகிறது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போரை தொடங்குவதற்கான வாய்ப்பு சீனாவுக்கு இருக்கலாம். ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு, இந்த போரையும் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்ல போறாரு. அவருக்கு இன்னொரு போர் தொடங்குனதுன்னா நிறுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றாங்க. ஆனால் இது உடனடியாக நடக்கக்கூடியது அல்ல அப்படின்றாங்க. ஏன்னா இராணுவ வரிசையில் 23, 24வது இடத்துல இருக்கக்கூடியதுதான் தைவான். ஆனால் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த இராணுவத்தை பெருமளவு நம்புறாங்க. அவ்வளவு சீக்கிரம் இது போராக மாறாதுன்றாங்க. ஆனால் இதனால ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.